இல்ல கிட்டத்தட்ட ஒரு அவரு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வேற ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு பாலியல் பிரச்சனை ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கு ஜெனரல் பாடியில கூட்டி வேற ஒருத்தர் அது மாதிரி பண்ணாரு. அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கு. அந்த தண்டனையில இவர் கையெழுத்து போட சொன்னா தலைவரா மினிட்ஸ் புக்ல எழுதுவோம். அதெல்லாம் எழுதின அப்புறம் அவர் கையெழுத்து போட்டான்னா அது அப்ரூவலுக்கு வரும். இவர் கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு. ஏங்க கையெழுத்து போடலன்னு கேட்டா அவர் வீட்டுல நான் கை நினைச்சிருக்கேன், அதனால நான் கையெழுத்து போட மாட்டேன். இப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது ரொம்ப தவறான விஷயம் இல்ல. அப்புறம் அந்த லியோ ஸ்கேம் வேற, அதுல ஒரு 35 லட்சம் ரூபாய் ஏதோ போயிருக்குது. அப்புறம் நிறைய பேர் பைசா வரல, அது இதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாவம் அந்த பசங்க எந்த ஊர்ல இருந்தோ இங்க இந்த படத்துல வேலை பார்த்துட்டு பேட்டா காசு கூட கொடுக்கல. உங்களுக்கு பேட்டா காசு இல்லாம இங்க கடற்கரையில படுத்துக்கிட்டு ரோட்ல படுத்துக்கிட்டு ரூம் கூட இல்லாம நிறைய பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனைலயும் நான் சொன்னேன், மாஸ்டர் இதை முடிச்சிருங்க, தினேஷ் இதை முடிச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னன்னு விசாரிப்போம்னா அதை விட்டுருங்களேன், பழசெல்லாம் விட்டுருங்களேன். சரி, அதையும் விட்டாச்சு. கடைசியில் இந்த நிலைமையில நிக்குது. ரவுடிசம் மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு யூனியன் மாதிரியே இல்ல இது. சோ இந்த தவறை தான் நாங்க தட்டி கேட்டோம். கிட்டத்தட்ட 830 பேர் இருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 824 இருக்கிறாங்க. அதுல பாதிக்கும் மேல பேர் அவங்களுக்கு ஆப்போசிட் தான் இருக்கிறாரு. அவரு சில பேருக்கு வேலை கொடுக்கறாரு. அந்த விசுவாசத்தினால பாவம் சில பேர் என்னன்னா ஏதாவது நம்ம நேரா பேசிட்டா நம்மளுக்கு நாளைக்கு வேலை கெட்டு போயிருமேன்னு சொல்லி பயத்துல சில பேர் இருக்கிறாங்க. ஆனா நியாயம் தானே. வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. நாம ஒன்னும் திருச்சி இதை பேசல. வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. அந்த வீடியோ எவிடன்ஸ் வச்சு நீங்களே பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் தவறுன்னு தான் சொல்றாங்க. பட் அவர் மேல இருக்கிற மரியாதைனால சில பேர் வெளில வர மாட்டாங்க. வெளில பேசினா நாளைக்கு நம்ம வேலை போயிடும், அப்புறம் 4 மாதம் அவரை சப்போர்ட் பண்ற 4 மாசம் வேலை கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற பயத்துல சில பேர் இருக்காங்களே தவிர, நாங்க எங்க பைலா படி மெஜாரிட்டியோட இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம். மெஜாரிட்டியோட தான் டெசிஷன் எடுத்திருக்கோம். இந்த டெசிஷன் செல்லும். அவர் என்ன சார் சொல்லியிருக்காரு? பதவி விலகணும்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அவர் அந்நியன் மாதிரி பேசுறாருங்க. என்கிட்ட பேசினாரு 2 நாள் முன்னாடி, மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு நான் இறங்கிறாங்க, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், ஆனா மீட்டிங் மாத்திரம் வரமாட்டேன் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, மீட்டிங் வாங்க, வந்துட்டு கௌரி சங்கரை கூப்பிடுங்க, யாரும் பேசாதீங்க, நானும் அவரும் பேசிக்கிறோம், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அவர் என்கிட்ட பேசட்டும், நாங்க டீல் பண்ணிக்கிறோம் சொன்னா நீங்க ஹீரோ ஆயிடுவீங்க அப்படின்னா, இல்ல நான் மீட்டிங்லாம் வர மாட்டேன், ஒரு 4 பேரை வச்சு ஒரு ரூம்ல நம்மளே முடிச்சுக்கலாமே அப்படின்னாரு. எங்க இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த 4 பேரை வச்சு சீனியர்ஸை வச்சு நம்ம மெம்பர்ஸே வச்சு முடிச்சுக்கலாம்னாரு. அது செல்லாது, அது நல்லா இருக்காது, நீங்க வாங்கன்னு சொன்ன. நாங்க நடத்தின மீட்டிங்ல கூட அவரை தரக்குறவா ஒரு வார்த்தை பேசாம நல்லபடியா அவரை பத்தி பேசி அவருக்கு நியாயமான அவர் சொன்ன அதே அவரோட ஆடியோ ஒன்னு இருக்குது, அவர் போட்டிருந்த ஆடியோ, அதை கூட உங்களுக்கு தரேன். நானே பதவி விலகிக்கிறேன், நானே எலெக்ஷன்ல நிக்கல, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதை டெசிஷன் எடுத்தா கொண்டு கொடுத்தா இப்ப திடீர்னு எதிர்றாங்க. எதுக்குன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. காவல்துறை தரப்புல அங்க புகார் கொடுத்திருக்கு. அது லீகலா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அது தெரியாது. அது அவரும் கொடுத்திருக்காரு, கர்சல்ல கொடுத்திருக்காரு. அன்னைக்கு கொடுக்கல, இன்னைக்கு டெசிஷன் எடுத்துட்டு இவர் ஓகே சொல்லிட்டாருன்னா அப்படியே போயிடலாம். அவர் தான் ஒத்துக்கிட்டாரு, யூனியன்குள்ளேயே முடிச்சுக்கலாம்னு பார்த்தா அது முடியற மாதிரி தெரியல. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. இது வெளியில தெரிவிச்சுதான் ஆகணும். ஏன்னா ரொம்ப இது மாதிரி தவறு போயிட்டு இருந்தா நாளைக்கு வர சந்ததிகளுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா போயிடும் இல்லீங்களா? இப்படி அடிதடி வெளில கூட்டு போய் பிளான் பண்ணி, அதுவும் யூனியனுக்குள்ளேயே பேசிருக்கலாம். அன்னைக்கு கேட்டா எங்க யூனியனுக்குள்ள வச்சு பேசிருக்கலாமே, இதுக்கு வெளில கூட்டு போனீங்கன்னு கேட்டா இல்ல மேல சந்தா வாங்கிட்டு இருந்தாங்க, அங்க வச்சு பேச முடியல. இங்க 3 ஹால் இருக்கு, ஓகேங்களா? 3 ஹால் ஒரு இது இருக்கு. அவரே தான் ரிஹர்சல் பண்றது கீழ் ஹால்ல. எங்க கீழே வச்சு பேசிக்கலாம். இல்ல என் டாக்டர் இருந்தாங்க, அவங்க முன்னாடி பேசுறதுக்கு தவறா இருந்துச்சு. டாக்டர் முன்ன பேசுறதுக்கு தவறா இருந்தவர் வெளியில கூட்டு போய் பப்ளிக் முன்னாடி அடிக்கிறது எவ்வளவு நியாயம்? அது இதெல்லாம் கேட்டா தவறா இருக்குது. ஆமா, அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த சைன் எல்லாம் போடல அவரு. இவரு என்ன சொல்றாங்கன்னா, அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவரு அன்பிட் தலைவரா இருக்கிறது தான். டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் பேசல. தலைவர்ன்ற பதவிக்கு நீங்க கரெக்டான ஜஸ்டிஸ் பண்ணலன்னு தான் சொன்னாரு. இவர் அன்பிட், அவ்வளவுதான் சொன்னாரு. அது கெட்ட வார்த்தை கிடையாது. ஆனா இவர் எங்க முன்னாடி பெரிய கெட்ட வார்த்தை ஒண்ணு பேசியிருக்காரு. அது வெளில சொன்னா தவறா இருக்கும். அப்புறம் சாரி கேட்டாரு. ஓகே மாஸ்டர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அவர் மேலதான் ஆக்ஷன் எடுக்கணும். ரொம்ப தவறா நடந்துட்டு இருக்குங்க.